வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கிம் ஸ்வத்த ஏக் பத் சுகம், ஷீலம் ஏக் பத் சுகம். அப்படின்னா, வாட் இஸ் த சோல் பேசிஸ் ஆஃப் ஹாப்பினஸ்? சந்தோஷத்துக்கான அஸ்திவாரம் இல்லைன்னா காரணம் எதுன்னு கேட்குறார். யாரு? யக்ஷ பிரஷ்னம்னு மகாபாரதத்தில் ஒரு கதைகள் வரும். அதில் யக்ஷன் யுதிஷ்டிரன் கிட்ட கேள்வி கேட்பாரு. அதுக்கு யுதிஷ்டிரன் தர்மபுத்திரர்லேயே அவர் கதையை பதில் சொல்றார். அப்போ அவர் கேட்குறார், என்ன சந்தோஷத்துக்கு அஸ்திவாரம், எது உண்மையான சந்தோஷங்கிற மாதிரி கேட்குறார். அப்போ யுதிஷ்டிரர் சொல்றார், நோபல் கேரக்டர் இஸ் த சோல் பேசிக் ஆஃப் ஹாப்பினஸ். நல்ல கேரக்டர், ஒழுக்கம், அதுதான் உண்மையான அமைதி, சந்தோஷத்துக்கான காரணம், எவர்லாஸ்டிங் ஹாப்பினஸ்ன்னு சொல்றார். அப்போ இதுல ஹாப்பினஸ் என்ன சொல்றாங்க, நம்ம இப்போ ஒரு காஃபி சாப்பிட்றோம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு டூர் போகிறோம், இல்லைன்னா நல்லா ஏசியில் படுத்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அதில் நம்ம சந்தோஷத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது எதுலேயுமே நிற்காது. இதுக்கு மேலே அடுத்தது என்ன சந்தோஷமாக இருக்கலாம், என்ன பண்ணலாம்? அப்போ ஒரு அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் மாதிரி தான். இப்போ ஒருத்தன் முதல்ல பீர் சாப்பிட்றதுல ஆரம்பிப்பான், அப்புறம் பீர் சாப்பிட்டா அந்த போதை பத்தாது, அந்த போதையை விட்டு அடுத்தது எனக்கு தெரியாது, நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படியே சாப்பிட்டு அந்த போதை பத்தாதுன்னு இப்போ சில பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் போகிறாங்க. ட்ரக்ஸ் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் ஒரு சோம்பி மாதிரி, ஒரு உயிருள்ள ஜடம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது அதெல்லாம் ஒரு மோகம், ஒரு டெல்யூஷனில் தான் இருக்கும். அது நம்ம எப்போவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்போ எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும்னா ஒழுக்கம், நேர்மை எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதில் தான். அப்போது எனக்கு எப்போ எங்கள் அப்பாவை தோணும், எங்கள் அப்பா நல்ல வயலெல்லாம் வச்சுருந்தாரு, கேஎஸ்சிபியில் சீஃப் இன்ஜினியராக இருந்தார். சீஃப் இன்ஜினியராக பெரிய போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட்லேயே இருப்பாங்க. அப்போ கூட எங்கள் அப்பா எங்கள் அம்மா பின்னி கொடுத்த வயர்கூடை இந்தியாவில் நிறைய போடுவோம், அதில் சாப்பாட்டு எடுத்துட்டு பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் கூட போவார். அப்போ இவர் கீழே வேலை செய்கிற டிரைவர் கூட கார் வச்சுருப்பார், ஆனால் இவர்கிட்ட இந்த காரெல்லாம் இருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ நேர்மையான மனுஷன், சீஃப் இன்ஜினியர். அவர்கிட்ட அவருக்கு நிறைய கடமைகள் எல்லாம் இருந்துச்சு, அதனால அப்படித்தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் எப்பவுமே சந்தோஷமா இருந்தார். அவருக்கெல்லாம் அந்த ஒவ்வொருத்தர் காரில் போனால் தான் சந்தோஷம், இல்லைன்னா பெரிய பங்களாவில் வாழணும் அப்படிலாம் இல்லை. அவருக்கு அந்த நேர்மையாக இருக்கணும், அந்த இன்டெகிரிட்டி, அந்த பணமெல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணும்னு இருந்தாங்க. அப்போ அவர் எப்பவுமே கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. நம்ம நிறைய பேர்த்த பார்ப்போம், ஏன்னா அவங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க, நிறைய பணம் இருக்கும், நிறைய பவர் இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட ஒழுக்கம், நோபல் கேரக்டர் இருக்காது. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா மகாபாரதத்தில், அந்த மாதிரி நம்ம அடைஞ்ச பணமோ சொத்தோ எல்லாம் சந்தோஷமெல்லாம் என்றைக்குமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. எப்பவுமே நம்ம ஒழுக்கம், நல்ல வழியில் சம்பாரிச்சது, அதெல்லாம் தான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, நம்ம ஒழுக்கங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதது மட்டும் ஒழுக்கம் கிடையாது. அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, நங்கூரம் முட்டை மாதிரி அதோட இது என்னன்னு பார்த்தா, அதோட உண்மையாகவும் இருக்கணும், அதே டயத்தில் எப்பவுமே அசையக்கூடாது. ஹரிச்சந்திரனை பார்த்துருக்கீங்களா? அவரோட மகனை கூட பொண்டாட்டி கொண்டு எரிக்க சொல்லுவான் ஹரிச்சந்திரன்கிட்ட. அப்போ கூட நீ ஒன்றரைனா காசு, ஏதோ காசு நான் வெட்டியானா அப்போ வேலை செய்கிறேன், அப்போ நீ காசு கொடு, அந்த அன்ஷேக்கபிள், நான் என்னதான் இருந்தாலும் அந்த அப்படிதான் இருப்பேன், அந்த ஒரு இன்டெகிரிட்டி, அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? அதுதான் ஒழுக்கம்னு சொல்கிறாங்க.
அப்போ என்ன இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ துரியோதனனை பத்தி நமக்கு தெரியும். ஹீ இஸ் த பொறாமையோட அவதாரம்னா துரியோதனன் தான். அப்போ துரியோதனனுக்கு வந்து பொறாமைனா மற்றவங்க வாழ்றத பத்தி சங்கடப்படுறது, ஐயோ வாழ்றானேன்னு கவலைப்படுறது. நம்ம வீட்லயும் எல்லாம் நல்லா இருப்போம், ஆனாலும் அந்த பொறாமப்பட்டுட்டே இருக்காது. அப்போ துரியோதனுக்கே தெரியுது நான் பொறாமனாலதான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ட்டு. அப்போ அவன் வந்து அவங்க அப்பா இந்திரபிரஸ்தான்னு தெரியும், பாகப்பிரிவினை நடக்குது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அப்போ கௌரவர்கள் வந்து பழைய ஊர்லயே ஹஸ்தினாபுரத்திலேயே இருக்காங்க. பாண்டவர்களுக்கு காடை கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க இந்திரபிரஸ்தான பெரிய ஒரு கேபிட்டல் சிட்டி, அதுல வந்து பெரிய ஒரு மாளிகை கட்டுறாங்க. அப்போ பாண்டவர்கள் வந்து கூப்பிடுறாங்க, தன்னோட பங்காளி இருக்காங்க இல்லைங்களா, கௌரவர்களை கூப்பிட்டோன்னே அவங்க போய் பார்த்துட்டு வந்தது வந்து துரியோதனனுக்கு ரொம்ப அவங்கள பார்த்து பொறாமையாயிருது. அப்போ வந்து என்ன சொல்றாரு அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா, ஹவு கேன் ஐ டேக்கிள் மை ஜெலசி, என்னோட பொறாமை குணத்தை நான் எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா நான் பொறாமப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதுக்கு நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்கும்போது, அப்புறம் அப்போ வந்து என்ன சொல்றாரு, திருதராஷ்டர் வந்து ஒரு மகன் துரியோதனங்கிட்ட சொல்றாரு, நீ வந்து உன்னோட கேரக்டர், உன்னோட நல்ல ஒழுக்கம்தான் உன்னை வந்து பொறாமையை மாதிரி கஷ்டங்கள், பொறாமையே வருது, வலி, அது ஒரு வலி தானே, அதுல இருந்தெல்லாம் உன்னை காப்பாத்தணும்னா உன்னை ஒழுக்கம் உன்னை காப்பாத்துன்னு சொல்றாரு. அப்போ ஒரு கதை நடந்த விஷயத்த சொல்றாரு. இந்திரர் இருக்கார் இல்லைங்களா, தேவர்களோட ராஜா போய் அவருக்கு நிறைய புத்திசாலி, அவர் நிறைய படிச்சிருக்காரு, ஆனா அவருக்கு இனியும் நிறைய நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு அசுரர்களோட ராஜாவான பிரகலாதன் கிட்ட போறார். போய் அது எப்படி போறாரு, ஒரு ஏழை பிராமணனோட வேஷத்துல போய் நிறைய வேலைகள் செஞ்சு கூடவே இருந்து பிரகலாதன் கிட்ட நிறைய அறிவு கத்துக்கிறார். அப்போ பிரகலாதனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அப்போ இந்திரன் கிட்ட கேட்குறாரு, இந்திரன் தெரியாது, ஆனாலும் இத்தனை நாளா நீ எனக்கு சேவை பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, அப்போ இந்திரனுக்கு தெரியுது என்ன, பிரகலாதனோட இவ்வளோ ஒரு சிறப்புக்கு காரணம் அவரோட ஒழுக்க பழக்கங்கள் தான் சொல்லிட்டு. அப்போ ஐயா, உங்களோட ஒழுக்க பழக்கங்களை எனக்கு தானமா கொடுங்க, வரமா கொடுங்கன்னு சொல்றாரு. அப்போ வரமா கொடுக்கும்போது பிரகலாதனுக்கு ஒரு ஷாக் ஆகுது, என்னடா அப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு, சரி வார்த்தை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியாச்சுன்ட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்தோன்னே என்ன ஆகுது, முதல்ல அவரோட உடம்புலேருந்து ஒரு தேவி ஒரு ஒரு உருவம் போகுது. உருவம் போகுது பார்த்தா, நீ யார் என்னை விட்டு போறேன்னு கேட்கும்போது, அப்போ என்ன சொல்றாரு, நான் உன்னோட நல்ல ஒழுக்க பழக்கம், கேரக்டர், ஐ எம் யுவர் நோபல் கேரக்டர் சொல்லிட்டு அந்த அம்மா, நான் அந்த உருவம் வந்து அப்படியே இந்திரன் கிட்ட போகுது. இந்திரன் கிட்ட போகும்போது சரி போயிடுச்சு. அடுத்தது கொஞ்ச நேரத்துல பார்த்தா இனி ஒரு உருவம் தன்னோட உடம்புல இருந்து போகுது. உருவம் போகுதுன்னு பார்த்தா அது நீ யாருன்னு கேட்கும்போது, நான் தர்மம் வந்து ஒழுக்க இருந்தா தான் நான் தர்மம் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு தர்மம் போகுது. அடுத்தது வந்து கொஞ்சம் கழிச்சு இன்னொரு உருவம் போகுது. அது வந்து சத்தியம் போகும்போது, என்னப்பா நீ போற, என்ன நீயே என்னை விட்டு போறேன்னு சொல்லும்போது, தர்மம் இருக்கிற இடத்துலதான் சத்தியம் இருக்கும், அதனால நான் போறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா கண்டக்ட், பிஹேவியர், எப்படி பழகணும், இன்னொரு உருவம் போகுது. அது பார்த்தா நான் பிஹேவியர், உன்னோட பழக்க வழக்கங்கள்லாம் நான் தான். அங்க வந்து தர்மமும் சத்தியமும் இல்லாத இடத்துல நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்காது, அதனால நான் போறேன். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா இன்னொரு உருவம் போகுது. அப்படியே டடான்னு சவுண்டோட அப்படி எல்லாம் போகுது. அப்படியே உதறல் எடுத்துட்டு அந்த உருவம் பிரகலாதனை விட்டு போகுது. ஆறுகிட்ட இந்திரன் கிட்ட போகுது. பார்த்தா ஸ்ட்ரென்த், அவரோட சக்தி, தன்னோட சக்தியே தன்னை விட்டு போயிடுது. ஆறு இந்திரன் கிட்ட. அப்புறம் கொஞ்சம் கழிச்சா மகாலட்சுமி, தன்னோட பக்கத்துல இருக்கிற ப்ராஸ்பரிட்டி மகாலட்சுமி வந்து
அவரை விட்டு போகிறார். அவரை விட்டு போகும்போது பயந்துக்கிறாரு. என்னடா இதை பார்த்தோன்னே பிரகலாதன். அப்புறம் மகாலட்சுமி கிட்ட, அம்மா நீங்கள் என்னை விட்டு போகிறீங்களே, நீங்கள் வந்து எப்பவும் உண்மை கூட தானே இருப்பீங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தை 3 லோகத்தையும் ஆளுறவங்க, நீங்கள் ஏன் என்னை விட்டு போகிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்குறாரு. அப்போ மகாலட்சுமி வந்து என்ன சொல்கிறாங்க, இந்திரன் வந்து உங்கள்கிட்ட வந்து உன்னை ஏமாற்றி ஏழை பிராமண வேஷத்தில் வந்து உங்கள்கிட்ட வர வாங்கிட்டு போயிட்டான். அதனால அந்த எங்கே ஒழுக்கம், உன்னோட ஒழுக்கத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஒழுக்கம்தான் எதுக்கெல்லாம் மற்ற எல்லாத்துக்குமே காரணம் என்ன, ஒழுக்கம் இருந்தால் தான் தர்மம் இருக்கும், சத்தியம் இருக்கும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும், சக்தி இருக்கும், அப்புறம் பணம் இருக்கும். மகாலட்சுமி எல்லா ப்ராஸ்பரிட்டி 16 செல்வங்களும் இருக்கணும்னா அந்த எல்லாத்துக்கும் மேஜர் காரணம் வந்து ஒழுக்கம்தான். அது போயிடுச்சுப்பா. அதனால அந்த ஒழுக்கம் இல்லாதனால அவனுக்கு ஒழுக்கம் உங்ககிட்ட இல்லை, நீ அதை அவனுக்கு கொடுத்துட்ட, அதனால அவனால 3 உலகங்களையும் அவனால ஆள முடியும்னு சொல்றாங்க. அப்போ பிரகலாதாக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு மகாலட்சுமி கிட்ட, அவர் ரொம்ப நல்லவர் பிரகலாதன், அசுரராஜாவா இருந்தாலும் ரொம்ப நல்லவர். அவர் வந்து மகாலட்சுமி கிட்ட, தேவி நான் என்ன பண்ணணும், இந்த நல்ல ஒழுக்க வழக்கம் வரணும், பழக்கம் வரணும்னா நான் என்ன ஃபாலோ பண்ணால் எனக்கு அது திரும்ப கிடைக்கும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு. மகாலட்சுமிக்கு எப்பவும் பிரகலானந்தனை பிடிக்கும். அப்போ அவர் வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, நீ மனசாலேயோ வார்த்தையாலேயோ செயலாலேயோ மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். அதே நல்ல கம்பேஷன், மற்றவங்களோட கஷ்டத்தை, கம்பேஷன்னா மற்றவங்க கஷ்டப்படும் போது நமக்கும் வலிக்கும், அதுதான் கம்பேஷன். நமக்கு அதை உணர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதே நல்ல சேரிட்டி, அந்த கம்பேஷன் இருந்தால் தான் நமக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். சேரிட்டி அது பண்ணினாவே உனக்கு நல்ல ஒழுக்க வழக்கம் வந்துடும். உனக்கு உங்ககிட்ட இருந்து நீ இந்திரன் வாங்கிட்டு போன ஒழுக்க வழக்கம் உனக்கு திரும்ப வந்துடும்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வேதாத்ரி மகிழ்ச்சியோட இதில் வரும் 2 ஒழுக்க பண்பாடுன்னு சொல்லுவார். அதில் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்போ எல்லாமே நம்மளை விட்டு போனாலும் இந்த ஒரு பழக்க வழக்கத்தை 2 ஒழுக்க பண்பாடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் நமக்கு வரும்னு நம்ம மகாபாரதத்துல சொல்றாங்க. இதே சொல்லிட்டு இத்தனை எல்லாம் திருதராஷ்டிரர் வந்து தம் மகன்கிட்ட சொல்றாரு. ஆனா என்ன ஆகுது, துரியோதனனோ திருதராஷ்டிரம் அதை ஃபாலோ பண்ணாங்களா? அவங்க கடைசி வரைக்கும் பொறாமப்பட்டுட்டே இருந்தாங்க. பொறாமப்படுறது மட்டும் இல்லை, என்னாச்சு, சாகருக்கு துரியோதனன் வந்து சாகருக்கு உயிர் போகாம அப்படியே அவன் அடிபட்டு பீமன் கூட சண்டை போட்டு படுத்து சாவை வெயிட் பண்ணிட்டு வலிகளோடு இருக்கும்போது கூட என்ன பண்றாரு, அஸ்வத்தாமா வந்து துரியோதனை வந்து பார்க்குறாரு. துரியோதனா இப்படி இருக்கிறியே, யாரு அஸ்வத்தாமானா துரோணாச்சாரியரோட பையன், இப்படி இருக்கிறியேப்பா நீ அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்கும்போது அப்போ அஸ்வத்தாமா கிட்ட என்ன கேட்குறாரு, நீ வந்து பாண்டவர்களோட குலத்தையே அழிச்சிடணும், அப்படி குலம்னா குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாத்தையும் அழிச்சிடணும், அதுதான் எனக்கு நீ செஞ்சு கொடு, செஞ்சு கொடுன்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது அப்படி சொல்றாரு, நீ எனக்கு கடைசி சாகும் போது கூட அந்த பொறாமை குணம் அவரை விட்டு வெளியே போறதில்ல. அதுக்கு தான் நம்ம மலையாளத்துல நாங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு சொல்லுவாங்க, அசூயைக்கும் கஷண்டிக்கும் மருந்தில்லா, அப்படின்னா பொறாமைக்கும் தலையில் விழுந்த வழுக்கைக்கும் மருந்தே இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ there is no medicine for jealousy and balding. ஆனால் இப்போ நிறைய ஏர் ஃபிக்ஸிங் எல்லாம் வருது. ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம வந்து இந்த பொறாமைங்கிறது என்ன, நம்ம மன நிம்மதியை கெடுக்கும். முடிந்த வரைக்கும் நம்ம மற்றவங்க பொறாமப்படுற மாதிரி அவங்கள, பொறாமைங்கிறது ஒரு வலி, அவங்களுக்கு பொறாமப்படுற மாதிரி நம்ம வாழ்ந்து அவங்களுக்கு வலிகள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.